समाज में नारी का स्थान இந்திய சமுதாயத்தில் பெண்களுடைய நிலைமை பிரஸ்தாவனா முன்னுரை हमारे देश की नदियों का नाम स्त्रियों का नाम है நம்ம தேசத்தில் நதிகளோட பேரெல்லாம் பெண்களோட பேராக இருக்கும் हमारे मंदिरों में देवी का अलग स्थान है நம்முடைய கோவில்களில் தேவின்னா பெண் தெய்வத்துக்கு தனியான ஒரு இடம் இருக்குது देवी के लिए अलग मंदिर भी है பெண் தெய்வத்துக்குன்னு தனியாக கோவில் இருக்குது जैसे वैष्णो देवी मंदिर நம்ம वैष्णो देवी की तनिया और कोविल इरुक्कु इससे पता चलता है कि भारत औरतों का आदर करने वाला देश है इदिल नमक्कु என்ன தெரியுதுன்னா இந்தியா வந்து பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு நாடு पुराना समय பழங்காலம் पुराने समय में भी नारियों का खूब आदर हुआ பழங்காலத்தில் பெண்களுக்கு ரொம்ப ஒரு மரியாதை இருந்துச்சு नारियां भी पढ़ना लिखना सीखती थी பெண்களும் படிக்கவும் எழுதவும் செஞ்சாங்க कवि कालिदास के साहित्य से यह खूब पता चलता है कवि कालिदासरुடைய இலக்கியத்தில் இது நல்லா தெரியுது अन्य काव्य भी यही सिद्ध करते हैं मित्त काव्यங்களும் இதை निरूपिக்குது घर में कोई धार्मिक पूजा होती है तो पूजा में पुरुषों को पत्नी के साथ बैठना पड़ता है வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணாங்கன்னா அந்த பூஜை பண்ணுறப்ப கணவனோட மனைவியும் சேர்த்து உட்கார வைக்கிற பழக்கம் இருக்குது एक प्रथा आज भी चल रहा है இந்த பழக்கம் இன்றைக்கி இருக்குது मुसलमान लोग जब भारत आए तब अपने साथ कुछ प्रदायं भी लाए முஸ்லீம்கள் வந்து நம்ம நாட்டை ஆண்டப்போ இங்கே வந்தாங்க ஆண்டாங்க அவங்க சில பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தாங்க முசல்மான் ஸ்திரியாங் கர்சே நகி நிக்கல்தி தி அதுக்கப்புறம் முசல்மான்கள் வந்து ஆட்சி செய்கிறப்ப அவங்க வீட்டு பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஹமேஷா பர்தேசே அப்பனா சேகரா சிப்பாத்தி திங் எப்பயும் பர்தா போட்டு முகத்தில் ஒரு துணியை தொங்க விட்டு மூஞ்ச மறைச்சிட்டே இருப்பாங்க எக்ஸப் யஹாं के मर्दों को अच्छा लगा तो भारतवर्ष भी इसका पालन करने लगा சில பேர் இதை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் வந்து இந்துக்களும் வந்து இதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க इसी जमाने में स्त्रियों पर हजारों पाबंदियां तो भी गई हैं अंग्रेजों के आने तक यही काल है இங்கே நிறைய காலம் வந்து இந்த பெண்கள் வந்து அடிமை மாதிரி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாங்க ஆனால் ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் மாறுச்சு ஸ்திரியாங் கை கஷ்ட போக் ரஹித்தே ஆனால் பெண்கள் வந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க अंग्रेजों का जमाना ஆங்கிலேயருடைய காலத்தில் अंग्रेजों ने औरतों की दयनीय हालत को बदलना चाहा ஆங்கிலேயர்கள் வந்து பெண்கள்னால் இறக்கப்படணும் அவங்க வந்து இறக்கத்துக்குரியவங்க அப்படிங்கிறத மாற்றணும்னு நினச்சாங்க इसी संदर्भ में राजा राम मोहन राय स्वामी दयानंद सरस्वती ईश्वर चंद्र विद्यासागर जैसे लोगों ने नारी சுதந்திரता पर जोर दिया அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து பெண்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சாங்க யாரும் அவங்க இறக்கத்துக்குரிய பொருள் இல்லை அவங்க வந்து உயர்ந்தவங்கன்னு காட்டணும்னு நினச்சாங்க இந்த நேரத்தில் தான் ராஜாராம் மோகன் ராய் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் நாரி சுதந்திரதா பர் ஜோதியா பெண்கள் வந்து பெண் விடுதலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கை கூப்பிரதயங் பந்து ஹோ கயிங் நிறைய தீய வழக்கங்கள்லாம் ஒழிஞ்சது औरतों ஆதர் ஹோனே லகா பெண்களுக்கு மரியாதை ஏற்பட்டுச்சு வே தோடிசி ஆஜாதி மகசூஸ் காரனே லகே கொஞ்சம் சுதந்திரத்தை அவங்க அனுபவிக்க ஆரம்பித்தாங்க பாரதிக்கு ஆஜாதிக்கே பாத் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பாரதிக்கு ஆஜாதிக்கே பாத் லடிக்கியோங்கோ ஸ்கூல் பேஜா கயா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் பெண்கள் வந்து சுதந்திரமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க பால் விவாக்கோ ரோக்கா கயா குழந்தை திருமணம் தடுக்கப்பட்டது औरतों சர்க்காரி காமே லகாயா கயா பெண்களை வந்து